வெல்கம் டு மை லிட்டில் குருமா சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தேங்க்யூ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். என் குருமா சேனலுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே நன்றி. ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவுசெய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை என் குட்டி குருமாக்காக ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி குட்டி குருமா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்க ஜலகண்டேஸ்வரர் டெம்பிளில் தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்க்குறீங்கன்னா வேலூர் ஃபோர்ட் கேட்டாலே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. அண்ட் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய அழகான விஷயங்கள்லாம் இருக்குது. மோஸ்ட்டாகவே இந்த பழங்காலத்து விஷயங்களை நம்ம பார்க்குறோனாலே அதில் எவ்வளோ அழகாக அந்த ஆர்கிடெக்ட் வேலைகள் செஞ்சுருக்காங்கன்னு தான். ஸோ சேம் இயர் தாங்க. நம்ம வாங்க நிறைய விஷயங்களை பார்க்கலாம். வேலூர் கோட்டையில் இங்கே எந்த என்ட்ரி ஃபீஸும் கலெக்ட் பண்ணுறது கிடையாது. அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே, அதாவது ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள்குள்ளே வந்தாச்சு. அண்ட் இங்கே நாங்கள் என்றைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி தான் வந்தோம். அண்ட் அங்கே ஓரளவுக்கு ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ எப்பயும் நீங்கள் நார்மல் டேஸில் போனீங்கன்னா இங்கே கொஞ்சம் காலியாக இருக்கும். ஸோ குறும்பா கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே விளையாடிட்டு அவனுக்கு இது புதுசாக இருந்துச்சு. நாங்கள் முன்னாடி வந்திருக்கோம், பட் குறும்பாவோட இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரோம். குட்டி குறும்பா கொஞ்சம் நேரம் வெளியே விளையாடிட்டு இருந்தேன், எங்ககிட்ட வரவே இல்லை. அண்ட் ஒரு வழியாக அவனை கூட்டிகிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலில் என்டர் ஆன உடனே பார்த்திங்கன்னா 2 சைட்லையுமே நல்லா ஸ்பேஷியஸான இடம் இருக்குது. ஸோ உங்கள் கிட்ஸு நல்லாவே கூட்டிகிட்டு வந்துடலாம், அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து இந்த டைமில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி தான் வந்தோம். ஸோ யூஸ்வலாக பார்க்கறத விட இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக கூட்டம் இருந்தது, பட் நாட் அந்த அளவுக்கு. எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா இந்த என்டர் ஆன உடனே இந்த கேட்டு, அந்த வாசக்கதவு வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய மீனிங்ஃபுல் அர்த்தமான அந்த பாம்பு சிம்பிள், ஆமை சிம்பிள், ஸோ இந்த கட்டம் போட்டு நிறைய விஷயங்கள் அதில் வந்து ஒரு ஸ்டோரியாகவே இன்வால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ்ங்க நம்ம குட்டி குறும்பாக்கு தான் ஃபஸ்ட் டைம். ஸோ என்னென்ன விஷயம் என்ஜாய் பண்ணுறான் அண்ட் என்னென்ன விஷயம் கற்றுக்குறாங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே என்டர் ஆன உடனே சாமி கும்பிட்டு உள்ளே வராரு. அண்ட் நீங்கள் கோயிலை பற்றி கேட்டிங்கன்னா இந்த கோயில் மெயினாக லார்ட் சிவா, அதாவது சிவனுக்காக கட்டப்பட்ட கோயில் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டாச்சூஸில் யாராதுன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட ஸ்டாச்சு, மகாலட்சுமி, லைக் பார்வதி, சரஸ்வதி, லைக் இவங்க எல்லா சாமிங்களோட ஸ்டாச்சுவும் இங்கே அழகாகவே செதுக்கி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க குட்டி குறும்பாவை நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகிறோன்னு, பட் ஆக்சுவலி அதுதான் இல்லை. அவன் போகிற இடத்துக்கு தான் நாங்கள் பின்னாடி போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவனுக்கு அங்கே இருங்க ஒரு சின்ன குட்டை நிறைய ஃபிஷ் இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக எங்களையும் கூட கூட்டிகிட்டு வந்தான். பட் நான் சும்மா தான் நினச்சேங்க, பட் நிஜமாலே அங்கெல்லாம் ஃபிஷ் இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே சாப்பாடு இந்த ஏதாவது போட்டால் எட்டி பார்த்துட்டு இருந்தது. இன்றைக்கி வேறு பிள்ளையார் சதுர்த்தின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் பிரசாதம் போட்டுட்டு இருந்தாங்க, சக்கரை பொங்கல். ஸோ எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது. ஸோ ஆளுக்கு ஒரு பார்சல் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே என்டர் ஆகி ஒரு விஷயங்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களே கொஞ்சம் பாருங்களேன், அந்த சிலைகள்லாம் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. கோயிலுக்குள்ளே நல்லா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ வரவங்க நிறைய இடத்துலேருந்து வராங்க, கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. அவங்களுமே கோயிலுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து டஸ்ட்பினில் தான் குப்பையெல்லாம் போடுறாங்க. ஸோ இதுவே பாராட்டத்தக்கதுக்கான ஒரு விஷயந்தான். நீங்கள் பார்க்குற இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு மெயினான காரணம் இந்த மரம், செடி, கொடிகள் தான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இந்த கோயில் மட்டும் இல்லைங்க, இந்த செடி கொடிகளையும் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நல்லா வாட்டர் விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எதுலேயுமே பூச்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வேலூர் க்ராஸ் பண்ணி போகிறது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு போங்க. அண்ட் இந்த என்ன இடம்னு எனக்கு தெரியவே இல்லைங்க, லைக் தேவசேனாவை அடைச்சி போட்ட இடம் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா என் குட்டி ரொம்ப அழகாக நடந்து வந்துட்டு இருந்தான். வாடி தங்கம் தான் கூப்பிட்டேன், உடனே என் தங்கப்பிள்ளை அழகாக ஓடி வந்துட்டான்.
நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ஆர்கிடெக்ட் வேலை எவ்வளோ அழகாக இங்கே நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்களே பாருங்கள், ஒரு சிலைக்கும் அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ டிஃப்ரென்ஸு அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ சாரீனா அந்த சாரியில் இருக்க டிசைன் முதல் கொண்டு அழகாக செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த காலத்தில் ஒரு மிஷினால் கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக பண்ண முடியாது. அந்த காலத்தில் அந்த ஒரு மனுஷங்க எவ்வளோ அழகாக இவ்வளோ நுண்ணிப்பாக கவனித்து பண்ணியிருக்காங்கங்கிறதே பெரிய ஆச்சரியக்குரியத்தக்கதாக தான் இருக்குது. ஆக்சுவலி குட்டி குருமா என்னடா பண்ணுறான்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவன் வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் பாடி, வெஹிக்கிள் மீன்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இப்படிலாம் நிறையா படிச்சிருக்கனால அங்கே இருக்கிறது கை, அது கால், அது கண், மூக்கு இப்படின்ட்டு அந்த சிலையில் இருக்க ஒரு விஷயம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை என்கிட்ட காட்டிகிட்டு இருக்கான். அண்ட் நீங்களே பாருங்கள். அது முடி, அது மூக்கு, முடி. கால் எங்கம்மா இருக்குது? கால் அது கால் அடித்தங்க, அது கால். தலை எங்க இருக்கு? பத்தியா தலை, மூக்கு, கண்ணு, வாய், வயிறு, கை, அதான் அதான் பெருசா இருக்குது. சூப்பர் அடிச்சல்லமே. கால் நாங்கள் சொல்லிட்டோம். என்னங்க, நீங்களும் குட்டி குருமா கூட சேர்ந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி படிச்சிங்களா? சரி வாங்க, நம்ம கோயிலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் கோயிலோட வரலாறு ஒன்று இருக்கும் இல்லையா, அதாவது கோயில் எப்படி கட்டப்பட்டது, எதனால் கட்டப்பட்டது அப்படின்ட்டு அந்த வரலாறை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, தர்பார் மாதிரி இருக்குதுங்க. அதாவது இந்த மேடை மாதிரி இருக்கிறதுல தான் ராஜா அமர்ந்திருப்பாங்க. ஸோ மேபி இதில் வந்து சாமியோட சிலைகள் கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இது எதுக்காக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. பட் என்னோடய புரிதலில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஆமை படுத்திருக்க மாதிரி, அதுக்கு மேலே இந்த மேடை இருக்க மாதிரி. இந்த மேடையில் நிறைய எலிஃபண்ட்டு, பாம்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் ஒரு சிவன் கோயிலில் ஒரு ஆமை இருந்துச்சுன்னா அதோட அர்த்தம் எப்படின்னா, அந்த ஆமை தனக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது எப்படி அதோட கைகள், அதோட தலை எப்படி உள்ளே வச்சுட்டு அது சேஃபான இடத்துல இருக்கோ, அதே மாதிரி மனுஷங்களாக நம்மளோட எல்லா 5 சென்ஸ் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் முன்னாடி அது ஃபுல்லாக கடவுளை மட்டுமே தரிசிக்கிற ஒரு பக்தனாக நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது அதோட மீனிங்கு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி மேபி ஒரு ராஜா கிட்ட வரும்போது அந்த ராஜாக்கான ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மேடை கீழே அதை வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வாங்க, கோயில் வரலாறு வீடியோ முடியறதுக்குலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த காலத்தில் அத்திரி முனிவர்னு ஒருத்தர் சிவலிங்கத்தை பூஜை பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அவர் இல்லாத போது பூஜை பண்ண ஆள் இல்லாமல் சிவலிங்கத்துக்கு மேலே எறும்பு புத்து கட்ட ஆரம்பித்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது நல்ல ஒரு நாள் மழை பெய்ய அந்த புத்துலேருந்து அந்த தண்ணி இறங்கும் போது சிவலிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைமில் ஆட்சி செஞ்ச பூமி ரெட்டி அப்படிங்கிற ஒரு அரசருக்கு சிவன் வந்து கனவுல வந்து, நான் இங்கே தான் இருக்கிறேன், அந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு கோயில் எழுப்புங்க அந்த மாதிரி அவர் சொன்னதாகவும், அந்த இடத்துல அந்த கிங், அதாவது பூமி ரெட்டி போய் பார்த்து அந்த இடத்துல சிவனை கண்டுபிடிச்சி அங்கேருந்து எழுப்பின கோயில் தான் இந்த ஜலகண்டேஸ்வரர் டெம்பிளாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ வேலூர் ஃபோர்ட்குள்ளே இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் டெம்பிளுக்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குதுங்க. அதாவது இந்த கோயில் 1877ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்குது. இந்த கோயில் எழுப்புறதுக்கு ஆல்மோஸ்ட் 50 வருஷங்கள் ஆயிருக்குதாங்க. ஆமாங்க, ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லாமல் வெறும் மனுஷங்களால் மட்டுமே கட்டப்பட்ட கோயில் தாங்க இவ்வளோ அழகாக சிற்பமாக நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கிது. இன்னுமே நமக்கு தெரியாமலும் பல கோயில்கள் இருக்குது. அந்த பல கோயில்களில் இன்னும் ஆச்சரியப்படுற அளவுக்கு பல விஷயங்களை நம்மளுக்கு கதையாக உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நானும் குடும்பத்தோடு சேர்ந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டு குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க துருன்னு இருப்பாங்க, இங்கிட்ட அங்கிட்டு
போவாங்க. கல்லில் செஞ்சனால அவங்க மேலே கீழேன்னு விழுந்தாங்கன்னா நல்லா அடிபடும். அண்ட் நீங்கள் பார்த்துருக்க ஏரியா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே பார்க்குற மாதிரி இது இப்படி ஓப்பன் ஸ்பேஸில் தான் விட்டுருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்க்க அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த எக்கு தப்பாக வந்துட்டாங்கன்னா கஷ்டம். ஸோ அதனால் எப்பயுமே உங்கள் கைக்குள்ளே குழந்தைங்க இருக்கட்டும். இந்த மாதிரி கீழே இருந்தாங்க அங்கே இங்கேயும் ஓடுறாங்கன்னா பரவாயில்ல, பட்டு மேலே எங்கேயாவது இருக்காங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு இருங்க. ஸோ அதோடய நம்ம கோயிலில் எல்லாம் பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. ஸோ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. குட்டி குருமாவும் டாட்டா பை பை சொல்லிட்டாங்க. ஸோ அதோடய நம்ம இப்போ வேறு எங்கே அப்படி போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு அழகான இடத்த காட்டுறேன். மறக்காமல் நீங்கள் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்காம நீங்கள் போகக்கூடாது. அதாவது என்ன இடங்கிறத வாங்க பார்க்கலாம். மட்டும் இல்லைங்க, நாங்கள் இங்கே வந்தபோது இங்கே ஒரு வடை இல்லை அடை கொடுத்தாங்க. இந்த அடை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த அடையோடு தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புனோம். அண்ட் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் இந்த ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோங்க. இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீரர்கள்லாம் பதுங்கி நின்று எதிரிகள் வராங்களா இல்லையா அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து பார்ப்பாங்கல்ல, அந்த இடம் தாங்க இது. ஜஸ்ட் பார்டர், இந்த ஓரமாக கொஞ்சம் கொஞ்சம் இடம்லாம் தெரியும். இந்த இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. இப்போ நிறைய வீடெல்லாம் வந்துடுச்சு. ஸோ மேலே போனீங்கன்னா டோட்டல் இடமே அதுக்கு பாதி வேலூரே தெரிகிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ மேலே போனீங்கன்னா நல்ல காற்று. ஸோ கிளைமேட் நல்லா இருந்ததுனால இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். குறும்பாவுக்கு கையில் ஒரு காங்க்ரீட் மிக்சர் அப்படின்னு அவங்க கேட்ட பொம்மையை ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ அதனால் அவர் பாட்டுக்கு அமைதியாக வந்துட்டு இருந்தார். இப்போ நம்ம வால் மேலே ஏறி தான் அழகாக நின்று காற்று வாங்கிட்டுருக்கோம். ஒரு வேளை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்கூல் ஏஜ் பசங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, பத்திரமா அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இது நம்ம ஓன் ரிஸ்கில் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். எனிவேஸ், நீங்கள் இப்போ பார்க்குற வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இதை நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மறக்காமல் வேலூர் ஃபோர்ட் வந்தீங்கன்னா பிரகதீஸ்வரா டெம்பிளை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. யூ வில் ஹாவ் அ பெஸ்ட் டைம் ஹியர். அண்ட் குட்டி குருமாவோட வீடியோ இதோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இது மாதிரி நிறைய கோயில்களில் நீங்களும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதாவது உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸையும் நிறைய இடத்துக்கு போய் காட்டுங்க. சில விஷயங்கள் நம்மக்கிட்ட கேள்வியாக கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ இதே மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டிலேருந்து சொல்கிறத விட ஒரு இடத்துக்கு போய் அவங்களுக்கு அதை தெரிய வைக்கும் போது அவங்க இன்னும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுவாங்க. நாளை பின்ன எங்கேயாவது போனால் அவங்க நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குற டைமும் வரும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை பின்ன வேறு எந்தாவது இடத்துக்கு போய் குருமாவோடு நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை குருமா இந்த இடத்த விசிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். குருமா அந்த இடத்துக்கும் போயிட்டு அந்த இடத்தையும் அவன் ரசிப்பான். நீங்கள் எப்படி உங்கள் குட்டீஸோடி பார்த்தீங்களோ. ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்குறோம்.